institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணனுக்கு ஒரு செய்தியை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அண்ணன் வெளிநாட்டு உறுப்பினர் யாருக்கு சொல்லு. பொதுவாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மதிப்புக்குரிய உறுப்பினர் அவர்களுக்கு வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA என்பது 2010ஆம் ஆண்டிலிருந்து செயலாக்கத்தில் உள்ளது என்பதை நான் குறிப்பிட்டேன். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் இனாக்ட் செய்யப்பட்டது முதலில் 1976ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. பின்னர் அந்த சட்டம் முழுமையாக மாற்றப்பட்டு வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் 2010இல் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் 1/5/2011 முதல் நடைமுறைக்கும் வந்துவிட்டது. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த மசோதா வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் 2010ஐ திருத்துவதற்கானதாகும். அண்ணன் குறிப்பிட்டதை போல திரு வாஜ்பாய் அவர்களினுடைய ஆட்சி காலமான 1998 முதல் 2004 வரை 1973ஆம் ஆண்டின் வெளிநாட்டு செலவாணி ஒழுங்குமுறை சட்டம், அதாவது FERA, அது மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக தான் 1999ஆம் ஆண்டு வெளிநாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் FEMA கொண்டு வரப்பட்டது என்பதை உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.